தம்பி வா. என்னண்ணே? அண்ணா உன்னை கூப்பிட்டாரு. ஒண்ணும் இல்ல தம்பி, வீட்டுல இருக்க பீரோ சாவி தொலைஞ்சு போச்சு, வந்து திறந்து கொடுங்க, எவ்வளவு வேணுமோ வாங்கிட்டு போங்க. இல்லண்ணே, வெளியெல்லாம் போய் வேலை பார்க்கறது இல்ல, பிரச்சனை ஆயிரும். எதா இருந்தாலும் இங்க எடுத்துட்டு வாங்க, பண்ணி தரேன். வரண்ணே. ஏய், அண்ணன் யாருன்னு தெரியுதுல? தெரியல. என்ன நக்கலா? இல்ல நிஜமாவே தெரியல. டேய், அண்ணன் தெரியாது உனக்கு? கையெடு, எடுன்றல. அண்ணே 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 விடுனே, பேசிட்டானே. ஐயோ அப்பா. டேய் 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 அண்ணே விடுடா. ஏய் டேய் டேய் நீ உள்ள போய் உட்காரு, நான் பாத்துக்கறேன்ல. விடு. டேய் அண்ணே 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 விடுடா. சொல்றத கேளுடா அண்ணே. டேய் அண்ணே நான் பாத்துக்கறேன். ஏய் சொன்னா கேளு. மேல கை வைக்க. இந்த பக்கம். ஏய் தம்பி கேளப்பா. நேருக்கு அடிக்குற. டேய் செவுல. அடடா வேண்டாம். சொன்னா கேளு. கார்ல வந்தா பெரிய விடுமா நீ. வாடா கிட்ட நீ. வாடா. ஏப்பா சொல்றேன்ல. விடு. விடு. யார் வீட்டுக்கும் வர மாட்ட, வர வைக்கிறேன்டா. போ. இளிச்சாரு இவரு. போடா. என்ன பாக்குற? போ. யார் வேதகிரி அது? வட்டச் செயலாளர் இருக்கார் சார், பேர் சண்முகம். விசாரிச்சுட்டேன், சாயங்காலம் வர சொல்லியிருக்கேன் சார். சாரங்கனோட டெபாசிட் டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் இருக்கு சார். ரைட் வெற்றி, இதை நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார். சார் உங்களுக்காக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அது ஒரு திருட்டு கேஸ். 40 லட்சம் ரூபாய் திருடி இருக்கானுங்க. அதான் எஸ்ஐ விசாரிச்சுட்டு இருக்காரு. அப்படியா சார்? அதுக்கும் உங்க பையனுக்கும் சம்மந்தம் இருக்கு சார். ஒரு பீடியாவது கேளுடா. ஹலோ ஏட்டியா, ஒரு பீடி விடுங்க. பேசாம நீ கொஞ்சம் வெளியே இரு. சரிங்கய்யா. ஹலோ, ஒரு பீடி. கோயிலுக்கு வந்துட்டு போற மாதிரியே போறாங்க உத்தம புத்திரங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். பெரியவரே, திருட்டு போன அடுத்த நாள் உங்க பையன் அக்கௌண்ட்ல 1 லட்சம் ரூபாய் போடப்பட்டிருக்கு. இது அன்னைக்கே இந்த கடையில வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ்னு உங்க வீட்டுக்கு ஆர்டர் பண்ண ரசீது சார். இதெல்லாம் சேர்ந்து தான் உங்க பையனை விரட்டிட்டு இருக்கு. அன்னைக்கு நடந்த திருட்டுல அந்த பூட்டு உடைக்கப்படல. யாரோ சாமர்த்தியமா அந்த பூட்டை திறந்துருக்காங்க. அது சம்பந்தப்பட்ட எல்லாரையும் விசாரிக்கும் போது உங்க பையன் மட்டும் மிஸ்ஸிங். அதுக்கப்புறம் நடந்த உங்க மூத்த மகனோட கொலை. ஒண்ணுமே புரியலையே சார். எப்படியும் நாங்க பிடிச்சிருவோம். அவனா சரண்டர் ஆயிட்டா அவனுக்கு நல்லது. புரியுதா? என்ன ஏதோ சொன்னானா? எங்க சார், கொடுத்த காசை பற்றி தான் புலம்பிட்டே இருக்கான். அவன் உண்மையை தான் சொல்றான். இவங்களும் போய் சொல்ல. ஏதோ ஒரு பக்கம் இருட்டாவே இருக்கு வெற்றி. ஆமாம் சார், அப்படிதான் தோணுது. இருங்க, வந்துடுறேன். அழகா பார்க்கணும். நீ யாரு? நம்ம சொந்தக்கார பொண்ணு தான். மேலதான் இருக்கு, வேலை நேரம், கொஞ்சம் வேகமா பேசிட்டு வந்துருங்க.
சாரங்க கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு இல்ல, அழகு என்கிற அழகம்மாள். கடைசியா எப்ப அவனை பார்த்த? போன வாரம் வெள்ளிக்கிழமை. அவன் தலைமறைவா போனதுக்கு முந்தின நாள். அதுக்கப்புறம் அவன் உன்கிட்ட பேசலையா? ஏன் தெரியல. ஒருவேளை என்கிட்ட பேசினா உங்களை மாதிரி போலீஸ்காரங்க என்ன டார்ச்சர் பண்ணுவாங்கன்னு நினைச்சிருக்கலாம். லவ்வா? இல்ல. அப்போ ஆமா. நிச்சயத்துக்கு அப்புறம் தான் லவ் பண்ணிட்டு இருக்கோம். எத்தனை நாளா அவனுக்கு தெரியும்? இப்போ ஒரு 3 மாசமா. தம்பி புடவை ஸ்டேஷன் எங்கிட்டயா இருக்கு? அங்க சார். இங்கதான் நான் அவரை முதல்ல பார்த்தேன். வாங்க சார். என்ன சார் வேணும்? இல்ல அம்மாவுக்கு கல்யாண நாள், ஒரு புடவை எடுக்கணும். இதெல்லாம் ஏன்டா அதுட்ட போய் சொல்லிட்டு நீ எடுத்து போடுமா? சும்மாறா. இல்ல இது வரைக்கும் புடவை எடுத்து பழக்கம் இல்ல, ஒரு நல்ல புடவை நீங்களே எடுத்து கொடுங்க. இது பாருங்க சார், நல்லா இருக்கும். அழகே, உன்னை முதலாளி கூப்பிடுறாரு. பாத்துட்டுங்க சார், இதோ வரேன். இது நல்லா இருக்குல்ல? நீ நல்ல பொண்ணு தானே, உன்கிட்ட சாவி கொடுத்துட்டு போனேன். எங்க தொலைச்ச? இல்ல சார், இங்கதான் எங்க இருக்கு? வச்சேன். காலையில டென்ஷன் பண்ணிட்டு எனக்கு இப்ப சாவி கண்டிப்பா வேணும். பாரு இத நான் எங்க போனப்ப? என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்லையா, சாவியை தொலைச்சிட்டு நிக்குது. நான் திறக்கவனே. பாப்பா இதானே? ஆமா. கொஞ்சம் ஹேர் பண்ணிட்டாங்க. இதுக்கு என்ன டென்ஷன் ஆகுறீங்க? தேங்க்ஸுங்க. பரவாயில்லைங்க. சரி, என்ன வேலை பாக்குறீங்க? போட்டு திறந்தோன்னே உங்களுக்கு டவுட் வந்துருச்சு. நல்லது பண்ணா இப்படிதாங்க, களவாணிலாம் நினைச்சுக்காதீங்க. சாவி தொலைஞ்சா சொல்லி அனுப்புங்க. கடையில பார்த்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அவரை நான் எங்க வீட்டு வாசல்ல பார்த்தேன். என்னங்க, என்ன இந்த பக்கம்? சும்மா கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துட்டு போலான்னு வந்தோம். என்னமா அப்படி லேட் பண்ணிட்ட வந்து? ஏய், இந்த வீட்டுக்கு இந்த பொண்ணுக்கு என்னடா சம்பந்தம்? நம்ம பார்க்க வந்த புள்ள ஏதாத்தான் இருக்குமோ? ஏண்டி இவ்வளவு நேரம்? அம்மா எங்க அலங்காரம் பண்றதுக்கா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், அதான் பொண்ணை பார்த்தாச்சுல்ல. அம்மா இங்க வாட. போ போ. உகரு. பரவாயில்ல வாமா. வாமா உக்காரு. எங்கம்மா வேலை பாக்குற? ஜவுளி கடையில. அப்படியா? சாரங்கா. அப்பா இவன் தாமா, பாத்துக்க. பாத்து பாத்து நல்லா பாத்துக்க. பையன் என்ன மாதிரி பொறுப்பாடுறப்பாரா வந்து? நீ பாப்பா. போப்பா. என்ன கேட்டீங்க? பையன் என்ன மாதிரி பொறுப்பாடுப்பாரான்னு கேட்டேன். ஏய், அவங்க அப்பா தண்ணி போட்டிருக்காரா? விடுறா, பொண்ணதானே பார்க்க வந்தோம், அந்த ஆளையா பார்க்க வந்தோம். உங்களை மாதிரி பொறுப்பாவா? என்ன சார் ஆமா? சம்பளம் எவ்வளவுமா வாங்குற? 5000. பொண்ணு சம்பாத்தியத்துல உட்காந்து சாப்பிட்றதுலயும் ஒரு சந்தோஷம்தான். தப்பு வந்து. என்ன தப்பு? ரொம்ப தப்பு வந்து. என்ன சொல்லிட்டேன்னு? பொம்பளை பிள்ளைய சம்பாத்தியத்துல சாப்பிடுன்னு சொல்றது ரொம்ப தப்பு வந்து. சரி, அப்படி தப்பா பேசுறேன்னு நினைச்சீங்கன்னா மன்னிச்சிருங்க.
மன்னிக்கிறேன் நான் கடவுளா? நீங்க வாட்டுக்கு பேசிட்டு அப்புறம் எப்படி வந்து மன்னிக்கிறதுனா எப்படி சார்? நீ பேச நாங்க பேச விடணும், பெரிய மட்டும் பேசிக்கிறோம். நீ பேச எங்களுக்கு தெரியாது. என்னங்க இப்படி நாங்க பேசிட்டு இருக்கோம். வார்த்தை ரொம்ப முக்கியம். நீ பேசு கரெக்ட், வார்த்தை ரொம்ப தப்பு. அப்பா சும்மா இருங்கப்பா. நீ பேசாம இருமா, நீ கவலைப்படாத. நான் இருக்கிறேன், அப்ப இருக்கிறேன் வந்து நீ கவலைப்படாத. சார் ஹரிச்சந்திரனே ஒரு வார்த்தை சுடுகாட்டுக்கு அனுப்பிடுச்சு தெரியுமா? ஐயய்ய, இந்த நேரத்துல பேசுற பேச்சா இது? என்னங்க எங்க கொஞ்ச நேரம் பேசாம இருக்க மாட்டீங்களா? நீ பேசாம எப்பவுமே இப்படித்தானா? ஒரு வார்த்தை மனுஷனை என்ன பண்ணும் தெரியுமா உனக்கு வந்து? என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இப்படியே பேசிக்கிட்டு இருங்க, உங்க பொண்ணுக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆயிரும். எது அப்படிலாம் சொல்லாதே வந்து இங்க வருங்க. சீக்கிரம் வாங்க. என்னாச்சுப்பா? அம்மா என்னம்மா? என்னாச்சுமா? ஒண்ணுமில்ல, போலாம் பா. டேய் போடா, வேற பொண்ணா கிடைக்காது. சொல்றாங்க? வண்டி எடுங்கடா, எல்லாரும் வண்டி வந்து உட்காருங்கப்பா, போலாம். போயிட்டே இரு. குடியார பையன். குடியார் ஆறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா உனக்கு? நீ ஸ்டார்ட் பண்ண போயிட்டே ஓட்ட வண்டிய தள்ளி விடவா?